வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது மாமான்னு சொன்னேன்னா சரி வான்னு சொல்லி வெளில கூப்பிட்டு போயிட்டாங்க. வண்டியில் போயிட்டே இருக்கோம். நான் எதுக்கு போகிறோன்னு எங்கே போகிறோன்னு யாருக்கும் தெரில. சரி கொஞ்சம் தூரம் போன உடனே பல்லாவரம் போகலாமான்னு கேட்டாங்க மாமா. சரி ஓகேன்னு நானும் சொல்லிட்டேன். நாங்கள் நினச்சிட்டு போனது ஒன்று, ஆனால் வாங்கினது ஒன்று. அங்கே முன்னாடி போனவொடனே சமோசா தான் வாங்கினோம். அங்கே சரியான வெயில், நடக்கவே முடியல. என் பொண்ணு முன்னாடியே ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருந்ததா அங்கே போய் நீட்டாக வேடிக்கை பார்த்து இது வேணும் அது வேணும்னு சொன்னாலா, சரி வா வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அங்கே நிறைய வாஷிங் மிஷின்லாம் கம்மியாக இருந்ததா, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம். அதை அப்படியே பார்த்துட்டே வந்தேன். இந்த பக்கம் பார்த்தா லேப்டாப்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் டச் ஒர்க் ஆகலை சரியா. அப்படியே இந்த பக்கம் வந்தால் டாப் சாரீஸ்லாம் 500ன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்களா. அடிக்கிற வெயிலுக்கு நடக்கவே முடியல. சரி ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ஒரு கடையில் நின்றுட்டோம். 2 கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வாட்டர் கேன் பார்த்தோம்ல, போன வீடியோவில் போஸ்ட் பண்ண அந்த வாட்டர் கேன் இங்கே தான் வாங்கினேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோமா. என் சின்ன பையனுக்கு நாயெலாம் கோழினா பயமாக அது காமிச்சு விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தோமா. ஒரே அழுக. அவனை சமாதானம் பண்ணி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் அந்த ட்ரில் மிஷின், ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த பழைய பொருள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. அந்த கடையிலெல்லாம் போய் நின்று பார்த்தாங்க. அப்புறம் அந்த வர வழியில் ஒரு ட்ரோன் வேறு கண்ணில் பட்டுச்சா. அந்த ட்ரோன் எதுக்கு வாங்கினோன்னே தெரில. அதுவும் சேர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்.